ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நீண்ட நாட்களாக ஆண் வாசகர்கள் அதே மாதிரி பெண் வாசகர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பேசும்போது ஆண்களை தான் மெயினாக சில விஷயங்கள், மனைவியை எப்படி தூண்டுவது, மனைவியை உற்சாகமாக நன்றாக நடத்துவது எப்படி நிறைய சொல்கிறோம். தம்பதிகளுக்கான ஆலோசனைகளையும் மெயினாக ஆண்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பெண் திருமணமாகி போகும்போது இல்லை திருமண வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கும்போது எப்படி கணவனை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வைத்து கொள்வது அப்படின்றத நம்ம பேசுகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் திரும்ப திரும்ப எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு சரியான கணவனை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று அப்பா அம்மாக்கள் தேடினா, பெற்றோர்கள் தேடுறது ஒரு பக்கம், நிறைய அலசி ஆராய்ந்து தேடி மணமனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லது காதலித்து மிஸ்டர் ரைட், த பெஸ்ட் பர்சன், உலகத்திலே ஒரு நம்ம காதலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பெண்கள். அது ஒரு பக்கம், ஒரு பகுதி. ஆனால் அதைக்கு அடுத்து முக்கியமான பகுதி, நாம் தேர்ந்தெடுத்த அந்த மனிதனோட வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் அதிகமாக காதலை அதிகப்படுத்தி இன்பமாக காதலுடன் வாழ்வதுன்றது இன்னொரு மிகப்பெரிய பகுதி. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அற்புதமாக காதலில் விழுந்து போராடி ஜெயிக்கிறது கூட எளிது தான், இயல்பானது. ஆனால் அந்த ஜெயித்த காதலுடன் ஒவ்வொரு வருடமும் காதலை அதிகமாக்கி வாழ்நாள் முழுவதும் வெற்றிகரமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். முதல் பகுதியில் ஜெயித்தவர்கள் கூட பெரும்பாலும் ரெண்டாவது பகுதியில் தோற்று போகிறத நம்ம பார்க்குறோம். சரியான கணவனை அடைந்த பிறகு சரியாக காதலை தக்க வைத்து கொண்டு அதிகரித்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் ஒரு அற்புதமான பயணத்தை எப்படி மேற்கொள்வது அப்படின்றத நீ பார்க்க போகிறோம். அதற்கு 100 வழிகள் என்னென்ன இருக்குது, பெண்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் பெண்கள் காதலை தேர்ந்தெடுங்கள். எப்போதும் காதலை தேர்ந்தெடுங்கள், எந்த சூழ்நிலையிலையும் காதலை தேர்ந்தெடுங்கள். இது காதலிக்கும்போது திருமணத்திற்கு முன்பு இயல்பாகவே வந்துடும். ஆனால் காதலித்து திருமணம் செய்த பிறகு பல நேரங்களில் நம்ம கோபத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம், வெறுப்பை தான் தேர்ந்தெடுக்கிறோம், மற்ற உணர்வுகளை தான், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, கோபத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம் காதலை விட. ஒரு காலர். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஈஸ்வரன், திண்டுக்கல் சார். ஈஸ்வரன், சொல்லுங்கள் சார். மீசு தாடி வளராம இருக்கு சார். என்ன வயது ஈஸ்வரன் உங்களுக்கு? 20 ஆச்சு சார். 20 வயதில் இன்னும் மீசு தாடி வளரலை? ஆமாம் சார். அதாவதுங்க, ஹார்மோன் முதல்ல உங்களுக்கு பார்க்கணும் ஈஸ்வரன். நிறைய இளம் யங் பாய்ஸ், அடலசன்ட் பாய்ஸுக்கு யங் அடல்ட்ஸுக்கு மீச தாடி சரியாக வளர்ந்துருக்காது. பார்த்தா ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கும். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லைட்டாக பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ஹைட்டு கொஞ்சம் ஆவரேஜோட ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உடம்பெல்லாம் புசுன்னு ரொம்ப சதையாக இருக்கும், தொப்பை இருக்கும். கொஞ்சம் உடம்பு ஒரு ஷேப்பில் மஸ்குலராக இருக்காது, ஆண்கள் போல் மஸ்குலர் பாடியாக இருக்காது. அதே மாதிரி முடியிலலாம் கம்மியாக இருக்கும், மீச தாடியெல்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப குழந்த முகமாக இருக்கும். 20 வயசுக்கு அவருக்கு 10 வயது முகம் இருக்கும். இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் நம்ம, இவருக்கு டெஸ்டிஸ் சின்னதாக இருக்கலாம், ஆண் ஹார்மோன் கம்மியாக இருக்கலாம், இல்லை வேறு பல்வேறு காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக இவர்களை சரியான பரிசோதித்து போதுமான ஹார்மோன் கொடுக்கணும். முன்னெல்லாம் மருத்துவர்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கொடுத்தா கேன்சர் வந்துடும், ஏதாவது உடலுக்கு கெடுதல் வந்துடும்னு நினைப்பாங்க. இப்போது சமீபத்திய ஆய்வுகள் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஹார்மோன் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியான ஹெல்த்தோடு இருக்க மாட்டீங்க, சரியான ஒரு ஷார்ப் மூளையோடு இருக்கிறது, பல்வேறு குவாலிட்டிஸு, பேஷன், ஒரு வேலையில் அதீத கவனம் செலுத்துறது, அன்போடு நடந்துக்கிறது, பல்வேறு விஷயங்கள் இருக்காது. அதே மாதிரி கேன்சர் கூட
ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் லோவாக இருக்கிற உங்களுக்கு பல பேருக்கு கேன்சரில் இருந்திருக்கிறாங்க. அதனால் ஹார்மோன் ஹையாக இருக்கிறவங்களுக்கு தான் கேன்சர் வரணும் இல்லை, யாருக்கு வேணாலும் வரலாம். கேன்சருக்கும் இந்த ஹார்மோனுக்கும் பெரிய தொடர்பு இல்லைன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹார்மோன்ஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட், ஹார்மோன் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக வெளியே இருந்து கொடுக்கணும் அப்படின்றதுல உலகம் முழுவதுமே ஒத்த கருத்து வந்துடுச்சு. உங்களுக்கு ஹார்மோன் செக் பண்ணணும், வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடலசென்ட்டுக்கான மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு எல்லா ஹார்மோன்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்கன்னா 1 வருடம் 2 வருடங்களுக்கு போதுமான ஹார்மோன் கொடுத்தாலே மீச தாடியெல்லாம் நல்லா வந்துடும். சரி, இப்போது இரண்டாவதாக ஒரு பெண், நீங்கள் புதிதாக கல்யாணமானவராக இருந்தாலும் சரி, இல்லை 10 வருடம் 20 வருடங்கள் தாம்பத்திய உறவு இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான உறவை கணவரோடு எப்படி ஏற்படுத்தி கொள்வது, காதலரோடு ஏற்படுத்துறதுன்றதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இரண்டாவதாக என்ன பண்ணணும்னா, எப்போதும் காதலனை அல்லது கணவரை ஒரு லவ்விங் ஸ்மைலோட க்ரீட் பண்ணுங்கள். பார்க்கும்போதெல்லாம் லவ்விங் ஸ்மைலோட க்ரீட் பண்ணுங்கள். இது நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் இதை நம்ம செய்யணும், பழகணும். கோபத்தை பழகிக்கிறோம், வெறுக்கிறதெல்லாம் எளிமையாக பழகிக்கிறோம். சிறு வயதிலிருந்தே அது தான் நம்ம ரொம்ப பழகிக்கிறோம். டக்குன்னு கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணி வெறுப்போடு நடந்துக்கிறது, இதெல்லாம் எளிமையாக நமக்கு இயல்பாகவே வாழ்க்கையில் வந்துடுது. ஆனால் அன்பை வெளிக்காட்டுறது, சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுன்றது நமக்கு இயல்பாக இல்லைன்றதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால் காதல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெட்டர் ஹாப், வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய கணவருக்கு ஒரு லவ்விங் ஸ்மைலோட க்ரீட் பண்ணுறதுல நம்ம தயாராக இருக்கணும். நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் கிருஷ்ணகிரிலேருந்து மோகன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மோகன். சார் தொட ஓரத்தில் எரிச்சலாக இருக்குது சார், விந்து உரையிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் வலி இருக்குது லைட்டாக சார். அதுங்க 2 பக்கம் தொடைகளில் நம்ம ஊரில் வந்து பூஞ்சை காளான்கள் ஈஸியாக வளர்ந்துடும். வேர்த்து கொட்டுறதுனால பூஞ்சை காளான் எளிதாக வந்துடும். அந்த ஏரியாக்களில் அரிப்பு எரிச்சல்லாம் ரொம்ப காமனாக எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு விரைப்பைகள் சேர்ந்து இந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு விரைப்பைகள்லேயும் இந்த மாதிரி எக்ஸிமான்னு அந்த ஃபங்கஸ் பண்ணுற பல்வேறு கிருமிகள் தொட்டுகள் இருக்கும், எளிமையாக வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மருத்துவரை பார்த்து மருந்து வாங்கி அதை கிளியர் பண்ணுங்கள். அடுத்து ஆடைகள் உடுத்தும் போது நைலான் போன்று உடுத்தாமல் காட்டன் உள்ளாடைகள், ஒரு காட்டன் பேண்ட்டு, கொஞ்சம் லூஸான பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அது நைலான் உள்ளாடைகள்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் வாழ்க்கை மாற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் 2 முறை குளிக்கலாம். ப்ரிவென்டிவாக நிறைய ஏற்கனவே ஃபங்கஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவாகவே அந்த க்ரீம் போடலாம். திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஹாட் என்வரான்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு திரும்ப அந்த க்ரீம்ஸ் போடலாம். சரி, அதே போல் அடுத்த 3வது பாயிண்ட் என்னென்னா, சிறு விஷயங்கள் உங்கள் உறவை பாதிக்காமல் பார்த்துங்க. பொதுவாக கணவன் மனைவி வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது என்னென்னா சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாத சின்ன விஷயங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி உறவையே சீர்குலைக்கிறதுல 2 பேருமே வல்லவர்களாக இருப்பாங்க. கணவனும் மனைவியுமே இதை வல்லவர்களாக இருப்பாங்க. கணவன் இந்தியாவை போன்ற நாடுகளில் வந்து கணவர்கள் அதை அதிகமாக பண்ணுவாங்க. பல நேரங்களில் மனைவிகளும் அதில் சளைத்தவர்கள் அல்ல. பேச மூடி வைக்கல, துண்டைக்கு தரையில் போட்டாங்க அப்படின்னு ரொம்ப கண்டன குரலோட கோபத்தோட கண்டனத்தை எழுப்புவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியமே அல்ல. இதையெல்லாம் எடுக்கவே கூடாது. ஏன்னா உங்கள் காதலையே நாசப்படுத்துறதுக்கான ஆரம்பம் இங்கேருந்து தான் வரும். இந்த விஷயங்களை கண்கொண்டும் பார்க்கக்கூடாது. முக்கியமே அல்ல வாழ்க்கையில். துண்டு கீழே இருந்தால் என்ன, எங்கே கிடந்தா என்ன, அது வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு முக்கியம். நீண்ட பயணம் உங்கள் கூட வரக்கூடிய துணையை ஒரு சின்ன தவறுக்காக கடுமையான கண்டனங்களை இழுக்கிறது, கடிந்து கொள்வதெல்லாம் காதலை அழிச்சிடும். அந்த விஷயங்களை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும்.
அடுத்து வந்து 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய விஷயங்களை திட்டமிடுங்க. பெரிய விஷயங்கள் திட்டம்போது பொதுவாக தனியாக திட்டமிடுவாங்க. அதுவும் கணவர்கள் வந்து தனியாக திட்டமிடுவாங்க. அப்படி இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து அந்த மெகா பிளான் திட்டமிடுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் அல்லனா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய ஒரு இணைந்து வேலை செய்கிற பெரிய எய்ம் இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் நெருக்கமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி 5வதாக பெண்கள் ஆண்களை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. தான் விரும்பக்கூடிய ஒரு ஆளாக அவரை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அந்த மாற்றுவது என்பது அவமானப்படுத்துவதற்கு ஒப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன்ஸு, உங்கள் கிரிட்டிசிசம், கிண்டல், நக்கல் எல்லாமே அவரை அவமானப்படுத்துவதாக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்கள் காதலை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்க குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். காதலிக்கும் போதே நீங்கள் பார்த்து காதலிக்கிறீங்க, அவர் குறைகளும் உங்களுக்கு தெரியும், அவருடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தெரியும். அந்த குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை மாற்றி நான் இப்படி பண்ணிடுவேன்னு நினச்சி நம்பாதீங்க. பொதுவாக மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் நாம் மாற்றக்கூடிய ஒரே ஆள் நம்மளை தான் நாம் மாற்றிக்கலாமே தவிர மற்றவளை மாற்றுறது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் இல்லை. அது சாத்தியமும் கிடையாது பெரும்பாலான நேரங்களில். அதனால் மாற்ற வேண்டாம். அதே போல் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் கணவரை நடத்தாதீங்க. உங்களுக்கு அன்புக்கு உகந்தவர், நீங்கள் 1000 பேரில் தேர்ந்தெடுத்த ஒரு நபர், அவருக்கு வந்து முழுமையான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து அருண் பேசுகிறேன். அருண் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து இப்போ 31 வயசு ஆயிடுங்க சார். சரிங்க. எனக்கு வந்து இந்த ஆணுறுப்பு இருக்கிற பகுதிகளில் வந்து பயங்கரமா எப்போ ஒரு வலி, அந்த நரம்புகள்லாம் வலிச்சுட்டே இருக்கு சார். சரிங்க. உடம்பு வந்து ரொம்ப எடை குறைவா ஒல்லியா இருக்கேன் சார். அதனால என்ன காரணம் தெரியல. உடல் குறைவா செய்யறதுனால அது உடம்பு இழைச்சிரு இந்த மாதிரி ஆகுது. மாஸ்டர்பேஷனுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லைங்க. சரிங்க சார். நீங்கள் ஒரே இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மாஸ்டர்பேஷனால் இந்த மாதிரி வராது. சரிங்க. உடல் குறைவு வந்து பயத்தினால் வரலாம். மாஸ்டர்பேஷன் சம்மந்தமான பயங்களால் உங்களுக்கு இந்த மாதிரி வரலாமே தவிர மாஸ்டர்பேஷனால் எதுவுமே வராது. சரிங்க சார். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? இல்லைங்க சார். இன்னும் கல்யாணம் ஆகாமல் இவ்வளோ நாள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. மாஸ்டர்பேஷன் வந்து அப்சல்யூட்லி நார்மல். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். பல இளைஞர்களுக்கு இந்த குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அடிப்படையான எளிமையான செக்ஸ் கல்வி கூட கிடைக்காம நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் பெரிய பெரிய என்ஜினியர்ஸாக படிக்க வைக்கிறோம், அல்லது எம்பிஏ படிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய படிப்புகள் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் எளிமையான அவர்கள் உடலை பற்றிய எளிமையான உண்மைகளை கூட அவங்க தெரியாத மாதிரி பார்த்துக்கிறோம். இது மிகப்பெரிய குற்ற உணர்வை இளைஞர்கள்ட்ட ஏற்படுத்தும். மிகப்பெரிய பிரச்சனையாக பிற்காலத்தில் வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? புவனகிரிலேருந்து ஞானவேல் பேசுகிறேன். ஞானவேல் சொல்லுங்கள். பையனுக்கு ஒரு சைடு விதை 2 விதை மாதிரி தெரியுது. அது டாக்டர்கிட்ட இங்கே செக் பண்ணோம், நீர் கட்டின்னு சொன்னாங்க. சரி, அது 2 வயசு வரைக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் அங்கே சப்போஸ் கரைஞ்சாலும் கரையும், இல்லைனாக்கா 2 வயசுக்கு மேலே ஆப்ரேஷன் தான் பண்ணுங்கிறாங்க. சரிங்க. அதுதான் பண்ணலாம். அதாவதுங்க வேற வீக்கம் இருக்கலாங்க. வேற ஒரு பக்கம் இருக்கும், அதோட வீக்கம் ஒரு பக்கம், அல்லது சிஸ்ட் மாதிரி உள்ள இருக்கலாம். ஸ்கேன் பண்ணா அதான் வேறைக்கு மேல கொஞ்சம் மேல ஒரு வீக்கமா தெரியுது, நீர் கட்டின்னு சொன்னாங்க. அது சிஸ்ட், அதான் சிஸ்ட்னு பேரு. எபிடிடைமல் சிஸ்ட்னு இருக்கலாம். அது வந்து மருந்துகள் கொடுத்து பாருங்க. மருந்துலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் கேட்டேன். சரிங்க. அது என்ன இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லலாம். என்ன மாதிரி எபிடிடைமல் சிஸ்ட்டு அல்லது கஞ்சனிட்டல் ஹெர்னியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. விரையோடையே சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இன்கேஸ் 2 இயர்ஸில் சரியாகலைன்னா அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டாக்டர்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும்.
ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. நம் கணவரை பெண்கள் வந்து கணவர்களை வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி நடத்தாதீங்க. அவருக்கு ஒன்று கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட வச்சுக்கிற மாதிரி அன்ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி நடத்தாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரிஷியஸாக காதலித்து திருமணம் செய்தவர் வந்து ஒரு ப்ரிஷியஸ் பர்சனாக நடத்துங்க. அவருக்குள்ள ஒரு மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவரை நடத்துங்க. வாழ்க்கையில் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக உங்கள் கணவரை நீங்கள் நடத்துங்க. அது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு இன்னொரு பல பெஸ்ட்டு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு உங்கள் கணவரை வந்து சாதாரணமாக ஒரு வைக்கிறது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். உங்கள் கணவர் உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா இன்னும் உங்கள் அன்பு ரொம்ப அதிகப்படும். பல நேரங்களில் நம்ம பார்க்கலாம், ஒரு பெண் உட்கார்ந்துருக்குறாங்க, ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு நெருக்கமான ஒரு தோழி வர்றாங்கன்னா ரொம்ப உற்சாகமாகி கட்டிப்பிடித்து அவங்களோட பேசி நீண்ட நேரம் நெருக்கமாக பேசி அவங்கள அனுப்புவாங்க. ஆனால் கணவரை அவங்க பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. ஒரு அன்பை அங்கே காட்டுறதில்ல. இது அந்த காட்டணும் அன்பை வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்த்தோன்னே எவ்வளோ நீங்கள் உள்ள மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை அரவணைச்சி பார்க்குறீங்களோ அது போல் அன்பை காட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் இந்த திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ எனக்கு ஏஜ் 45 சார். ஓகே. மிஸ்ஸஸ்க்கு 35ங்க. ஓகே. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 17 வருஷம் ஆகுது சார். சரிங்க. 2 குழந்தைங்க இருக்கு. வெரி குட். சார் இப்போ என்ன ஒரு டவுட்னா சார், ஒரு இது வரைக்கும் சார் ஒரு 16 வருடமா மனைவியோட நல்ல ஒரு ஒரு உடல் ஒரு நல்லபடியாக இருந்ததுங்க எனக்கு. சரிங்க. இப்போ வந்து என்ன ப்ராப்ளம்னா சார், ஒரு லாஸ்ட் இப்போ ஒரு 6 மந்த்ஸாக சார், இப்போ நான் வந்து உடலுறவு கொள்ளும் போதுங்க ஒய்ஃபுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில் நான் வந்து தொடர்பு கொள்கிறேங்க. சரி. அவங்க வந்து ஒய்ஃப் வந்து இந்த உச்ச நிலையை அடையும் போது இந்த லாஸ்ட்டாக இப்போ எனக்கு வந்து வர மாதிரி எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அதேமாரி மிஸ்ஸஸ்க்கு வருதுங்க. அந்த 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 மாதிரி ஒரு உச்சநிலை மகிழ்ச்சி வரும்போது டக்குன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அதில் வந்து அந்த பிறப்புறுப்போட பிறப்புறுப்புக்கு மேலே அந்த அடி வயிற்றுல சார் டக்குன்னு சாக்கடிச்ச மாதிரி அப்படியே இழுத்து பிடிச்சிருதுங்க. அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. நார்மல் தான், அப்படி தான் இருக்கும். அப்படிதான் இருக்குண்ணா சார்? அப்படி தான் இருக்கும். அதான் ஒரு உச்சகட்டம் அவங்களுக்கு இருக்கும். சரி சார். அதனால் ஒன்றும் அது நல்ல விஷயம் தானே, அதுலேயே நீங்கள் கவலைப்படுறீங்க. சரி சார். உச்சகட்டம் அடையும் பெண்கள் அப்படி தாங்க இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவங்க அதை என்ஜாய் பண்ண விடுங்க. வேறு ஒன்றும் அதனால் எந்த கெடுதலும் வராது. இல்லை சார், அவங்க வந்து ஏதோ பயந்துக்கிட்டு இல்லை என்னமோ நான் ஏற்கனவே கர்ப்பத்திட்ட பண்ணதுனால ஏதாவது அந்த நரம்பரமும் விட்டுடுச்சா, அப்படி வந்துடுச்சா, ஏதாவது திருப்பி நான் டாக்டர் போய் கேட்கணுமா அப்படி இப்படின்னு ஏதாவது லேடிஸ் டாக்டர் போலாமான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வரைக்கும் அவங்க பல பெண்கள் வாழ்க்கையில் லேட் ஸ்டேஜில் தான் உச்சகட்டமே அடைவாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து செக்ஸ் பண்ணி ஒரு கர்ப்பமாகி குழந்தை பிறகு அப்படியே போயிடும் டைம். அவங்க திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு இன்பத்தை அடையிறதுன்னு 35 வயசுக்கு மேலே தான். அப்போ தான் கொஞ்சம் குழந்தைகள் பெருசாகிடுவாங்க. கொஞ்சம் செக்ஸை என்ஜாய் பண்ணி அதை அனுபவித்து பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரம் தான் அவங்களுக்கு உச்சகட்டம் வரும். இதெல்லாம் நார்மலுங்க. இதில் ஒன்றும் பயப்படுறதுல நரம்பு எதுவும் கட் ஆகிறதெல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருப்பூர்லேருந்து நரேன் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் நரேன். சார் இப்போ மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆச்சுங்க சார். சரிங்க. இப்போ வந்து மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பக்கம் தள்ளி போயிருக்குங்க. சரி. இப்போ போய் செக்அப் பண்ணும்போது எதுவும் இப்போதைக்கு இல்லைங்க அப்படின்னாங்க. சரி. தொடர்ந்து செக்ஸ் வச்சுக்கலாமாங்க சார்? இல்லை தொடர்ந்து செக்ஸ் வச்சுக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செக்ஸை நிறுத்தவே வேண்டியதில்லை, ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம். சரிங்க சார். எப்போங்க சார் அந்த ரிசல்ட் கிடைக்கும்? அதாவது கருவுறதுங்க? இல்லைங்க, அவங்க ரெகுலராக தீட்டு வர்றவங்களுக்கு தீட்டு வந்ததுலேருந்து ஒரு 5 நாள் 6 நாளில் யூரின் டெஸ்ட் பண்ணலாம். தீட்டு வராமல் தள்ளி போச்சுன்னா ஒரு 5-6 நாட்களில் நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட் பண்ணலாம். அதான் சார், அப்படி தான் எடுத்தது. அடுத்து அதில் நெகட்டிவாக வந்ததுன்னா மறுபடியும் ஒரு 2-3 நாளில் மறுபடியும் யூரின் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நெகட்டிவாக வந்தால் ப்ராபபிளி கருத்தரிப்பு இல்லை, ஸ்கேன் வேணால் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாரத்தில். ஸ்கேன்லேயும் நெகட்டிவாக இருக்குது, யூரினும் நெகட்டிவாக இருக்குன்னா கருத்தரிக்கலை, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, தள்ளி போயிருக்கு, கருத்தரிக்காமல் தள்ளி போயிருக்குன்னு அர்த்தம்.
ஓ திரும்ப எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, ஸ்கேன் எடுக்கலாம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சொல்லுங்கள். நான் இலங்கையிலிருந்து பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? எனக்கு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு சின்னதுல இருந்து டாக்டர் இந்த ஒரு மனசுல ஒரு பெண் போலவே ஒரு எண்ணம் இருக்கு டாக்டர். சரிங்க. அப்ப ஒரு பெண்ணா மாறணும்னா என்ன செய்யணும் டாக்டர்? அந்த மார்பகங்கள்லாம் பெண்களுக்கு மாதிரி வளரணும்னா என்ன செய்யணும்? அதாவது நீங்கள் ஒரு அரவாணியாக மாறணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மனதை சரி பண்ணணும். மனதில் நீங்கள் ஒரு பெண் மாதிரி வேடமிட்டு உங்கள் ஆஃபீஸ் போங்க, வீட்டில் இருங்க. அதை உங்களால் தாக்கு பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா அவசரமாக நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி மார்பெல்லாம் பெருசாக்கிட்டு அப்புறம் இப்போ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு பயம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடும். ஸோ ஒரு ட்ரையல். சின்ன வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு டாக்டர். கண்டிப்பாக அப்படி தான் இருக்குங்க. 4-5 வயதுகள்லேயே அந்த மாதிரி உணர்வு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 18-19 வயதில் ரொம்ப தெளிவாயிடுவாங்க. பெண்ணாக இருக்கிறோம், ஆண் உடலில் இருக்கக்கூடிய பெண்ணுன்ற உணர்வு வந்துடும். இப்போ நான் ஒரு பெண் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் டாக்டர். அது மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்களா, வெளியே போகிறீங்களா பெண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு? வெளியே போனால் நைட்டில் போவேன் டாக்டர். வெளியில் நைட்டில் போகிறீங்க. உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்களா ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு, பெண் மாதிரி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு? ஆஃபீஸ்க்கு நான் போகிறது இல்லை டாக்டர். அதான், நீங்கள் இப்போது பெண்ணாக மாறிட்டீங்கன்னா நாளைக்கு ஆஃபீஸுக்கு எப்படி போவீங்க? அதனால் முதல்ல ஒரு 1 இயர் நீங்கள் பெண் மாதிரி வாழ்ந்து பார்க்கணும், என்னென்னலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரிவர்ஸ் பண்ணணும்னா டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வேலை போயிடலாம், உங்களை மற்றவர்கள் நெருங்கி வர்றவங்கெல்லாம் வெறுத்து ஒதுக்கலாம், வீட்டிலேருந்து உங்களை ஒதுக்கி வைக்கலாம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கணும். நம்பர் 1 அந்த லெவலில் சைக்காலஜிஸ்ட்டு, சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் ஓகே அடுத்த லெவல் போகலான்னு நீங்கள் ஃபீல் பண்ண பிறகு உங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, மார்பகங்கள் பெருசாக்கிறதுக்கும் பல்வேறு மாற்றங்கள் உங்கள் உடலில் வர்றதுக்கும். அதுக்கப்புறம் 3வது படிமமாக ஆண் உறுப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பெண் உறுப்பு வேணால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இது பண்ணணும். ஒரே நாளில் இது பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் விரும்புனீங்கன்னு சொல்லி அவசரமாக பண்ணோன்னா நாளைக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் திரும்ப நான் ஆணாவே மாறுறேன்னு நினச்சா மாற முடியாது. அதனால் இது ஒரு ஸ்டெப் வைஸாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். சரி, அதே மாதிரி திருமணம் ஆன முதல் நாள்லேருந்து அல்லது திருமணத்திலிருந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பெண்கள் டிசைட் பண்ணணும். வாழ்நாள் முழுவதும் இருவரும் ஒன்றாக வாழ்வது அப்படின்னு நல்ல கணவனை தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஒருத்தர் பிரிவதில்லை அப்படின்ற முடிவு எடுத்து வாழணும். அதை நோக்கி நீங்கள் எல்லா விஷயங்களையும் செய்யணும். ஸோ இப்போது முதல்லையே நீங்கள் திருமணம் ஆன தேதியிலிருந்தே வாழ்நாள் முழுவதும் கணவரோடு இணைந்து வாழ்வது, டைவர்ஸ் போன்ற விஷயங்களுக்கு போகிறதில்லைன்னு தீர்மானமாக முடிவெடுத்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோபப்படாமல், அதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்காம, வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் இணைந்திருக்க போகிற காதலன் என்ற உணர்வோடு கணவன் அணுகிறதுன்றது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கும். அதுக்கு பல வகையில் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை முயற்சி செய்யணும். இயல்பாக விட்டோன்னா கோபப்படுறது, எரிச்சல் படுறது, சின்ன சின்ன தவறுகளெல்லாம் கண்டிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பழகுவோம் எல்லா விஷயங்களையும். அதை தவிர்க்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலாக அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.